திரு சஃபி சுலைமான்ட்ட திமுகவுக்கு பிரச்சனை, அது அதிமுகவுக்கு பிரச்சனை இல்லை, பாஜகவுக்கு பிரச்சனை இல்லை, பயம் வந்துருச்சு, அதனால நீங்கள் புலம்புறீங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சரை பார்த்து இந்த கேள்வியை கேட்குறாரு. எதிர்க்கட்சி தலைவருடைய அந்த நேற்று நடந்த ப்ரெஸ் மீட், அது அமித்ஷா அவர்கள் பண்ணது ப்ரெஸ் மீட் இல்லையா? அப்படி தானே, கார்கே ப்ரெஸ் மீட் தான் சொல்கிறீங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் எப்படி உட்காந்துருந்தாருன்னு பார்த்தாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருக்கு பயம்னு தெரியும். அமித்ஷா பக்கத்தில் உட்காந்துருந்தாரு சார், எப்படி உட்காந்துருந்தாருன்னு தெரியும் இல்லையா? அதாவது யார் தலைமையில் கூட்டணிங்கிறது அமித்ஷா சொல்கிறாரு, அப்படி தானே? பிரதான எதிர்க்கட்சி தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பங்கு வகிக்கும் ஒரு கட்சி. இன்னும் இதுக்கு மேலே ஒரு படி மேலே சொல்ல போனால் ஆல் இந்தியா ஏடிஎம்கே. அப்போ அனைத்து இந்திய அதிமுகவை நிர்வகிக்கும் ஒருவர், தன்னைத்தானே பொதுச்செயலாளர் என்று சொல்லிக்கொள்ளும் அவர் அமித்ஷா பக்கத்தில் நேற்று எப்படி உட்கார்ந்திருந்தார், அதை பார்த்தாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருக்கு யார் மேல் பயம் என்பது புரிந்துவிடும். சிம்பிள். அதே மாதிரி ஸ்ரீதரனை எப்போவுமே தெளிவாக பேசுவார். இன்னைக்கு என்னன்னா மக்களுடைய விருப்பம் எதுன்ட்டார் பக்குன்னு. மக்களுடைய விருப்பம் எதுன்னு உண்மையிலே இன்னும் இவங்க அனலைஸே பண்ணல. ஏன்னா மக்களுடைய விருப்பம் இதுவாக இருந்தால் இதே கூட்டணி தான் 2021 நின்றுச்சு. அப்போ எங்கே போச்சு மக்கள் விருப்பம்? இதே கூட்டணியில் உள்ள விஷயங்கள் தான். இன்னொன்று சொன்னார், இப்போவாது திருந்துனங்களே அப்படின்னாரு. போன எலெக்ஷனில் 2 பேர் பிரிஞ்சிருந்தாங்க, அந்த ஓட்டு ஒன்றா சேர்ந்தா வெற்றி கிடைச்சிருக்கலாம் இல்லையா? அதை கூட சார் இதுதான் சார் பாஜகவோட சூட்சமும் தந்திரமும். இது அதிமுகவுக்கு தெரியும். அதாவது தெரிஞ்சு போயிட்டு சூசைட் கமிட் பண்ணுறவங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா திரும்ப இதே ஸ்டூடியோவில் நானே ஒரு 10 தடவை சொல்லியிருப்பேன் இதை. அதிமுக சில விஷயங்களை பரிசீலிக்க வேண்டும். முதல்வர் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை எதிர்க்கட்சி தலைவர் புரிஞ்சிக்கவே இல்லை. அவர் என்ன சொல்கிறார், இப்போ அண்ணன் கூட சொன்னார் இல்லையா, நாங்கள் ஆட்சிக்கு நிற்கணும்னா நீங்கள் வரணும், ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் நிற்கணும், கூட வந்து ஓடுங்க. இதை பற்றிலாம் திமுக என்றைக்குமே கவலைப்பட்டதே இல்லை சார். திமுக தேர்தல் வெற்றிக்கான ஆட்சிக்கான கட்சியும் இல்லை. அது துவங்கப்பட்ட காலத்தில் இருந்தே சொல்கிறேன் நான். அதனால் நீங்கள் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை சொல்ல வேண்டிய திமுக அவசியம் இல்லை. இன்னைக்கு முதல்வர் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுகவை அழிச்சிடாதீங்க, உங்கள் கட்சியை அழிக்கிற மாதிரியே தமிழ்நாட்டையும் அழிச்சிடாதீங்க, தமிழ்நாட்டை கொண்டு சட்டமன்றத்தில் ஒரு பதில் கொடுத்தார். சட்டமன்றத்துக்கு வெளியில் எதிர்க்கட்சி தலைவர், எங்கள் கட்சி விவகாரத்தை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம் அப்படின்னு. நாங்கள் தமிழ்நாட்டை பற்றி தானே பேசுகிறோம். நீங்கள் அதாவது சிம்பிளாக சொல்கிறோம் பாருங்களேன், இவங்க 4 வருஷம் செஞ்ச ஆட்சியில் தமிழ்நாடு இழந்தது எவ்வளவு, அதை இப்போ மீட்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. உதாரணமாக இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற அனைத்து முதல்வர்களும் திரும்பி பார்க்குறாங்க, ஒரு சிஎம்மால இதெல்லாம் செய்ய முடியுமான்னு. ஆளுநருடைய கையொப்பமே இல்லாமல் 10 மசோதாவை நிறைவேற்றிருக்கிறோம். ஒரு சிஎம்மால இவ்வளோ பவர்ஃபுல்லாக செய்ய முடியுமான்னு இருக்கிற முதல்வர்கள் எல்லாம் பார்க்குறாங்க. எடப்பாடி ஓபிஎஸ் வாயப்படந்து பார்க்குறாங்க, இதெல்லாமா செஞ்சிருக்கணும் நாமன்னு சொல்லிட்டு. அந்த நிலைமையில் திமுக பயணித்துக் கொண்டிருக்கிறது. நாடே திரும்பி பார்க்குது ஒரு சிஎம் எப்படி இருக்கணும்னு. இவங்க என்னன்னா ஓட்டப்பந்தயத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய அபத்தம். சரி, அல்ல அவங்க இல்ல சார், திமுக கூட்டணி வலுவா இருக்கு, அதனால ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைக்கணும், எல்லாரும் வாங்கன்றாங்க. அது ஒரு எதிர்க்கட்சி அப்படித்தானே சொல்லும். இவங்க கூட்டணி இல்லாமையா சார் இருந்தாங்க? ஏன் கேள்வி அதுதான். என்னமோ கூட்டணியே இல்லாமல் இது முன்னாடி இருந்த உள்ளாட்சி தேர்தல் ஆகட்டும், மக்களவை தேர்தல் கூட்டணி இல்லாமல் உட்காந்துருந்தாங்களா? அது எவ்வளோ பெரிய தவறு. அதுவும் போய் நேற்று அமித்ஷா மேடையில் அவ்வளோ போய் சொல்லிட்டு இருக்கிறாரு. இவர் பக்கத்தில் லாஸ்ட் டைம் ஒரு டெல்லிக்கு போயிட்டு வரும்போது என்ன சொன்னார் எடப்பாடி? நான் இந்த ஸ்டுடியோவில் சொன்னேன், எடப்பாடி அவர்கள் தமிழக மக்கள் பிரச்சனைக்காக நான் இந்த ஸ்டுடியோ என்ன சொன்னேன், முந்தின நாள் எடப்பாடி அவர்கள் அவருடைய விஷயம் தான் போயிருக்காரு, சிபிஐ ரேடு ஐடி ரேடுக்கு தான் போயிருக்காரு நான் சொன்னேன். வந்தவொடனே என்ன சொன்னார், தமிழ்நாட்டு நலனுக்காக நான் போனேன், நீட்டு விலக்கு பற்றி பேசணும், தமிழ்நாட்டு நலன் இந்த எஸ்எஸ்ஏ ஃபண்ட் பற்றிலாம் பேசணும். நேற்று வாய் மூடி ஏன் மௌனியாக இருந்தார்? அமித்ஷா அவர்கள்ட்ட சார் சொல்லுங்கள் சார், நீட்டை விலக்குன்னு சொல்லுங்கள், இல்லை நாங்கள் காமன் ப்ரோக்ராம் கொண்டு வருவோம், நான் சொல்கிறேன். அமித்ஷா சொல்கிறாரு, என்ன சொன்னாரு? மாட்டு கருத்து இருக்க பிரச்சனைகள்ல காமன் மினிமம் ப்ரோக்ராம் கொண்டு வருவோம். அதை பற்றி யார் சொல்லணும்? தலைமை யாரு? கூட்டணியோட தலைமை யாரு சார்? நேற்று அமித்ஷா யாரை சொன்னார்? அது யாரு பேசணும்? அந்த திராணி இல்ல ஒண்ணு இல்ல. இன்னைக்கு சொல்றீங்களா சார், இவ்வளவு பெரிய அறிக்கை விட்டார்ல, இவ்வளவு பெரிய விஷயம் பேசுனா இன்னைக்கு என்ன சொல்றீங்கணும்? வெயிட் பண்ணி பாருங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் நெஞ்சுரத்தோட சொல்றேன், நீங்க கேட்கிற எல்லாத்தையும் பாஜகவோட காலரை பிடிச்சி கேட்பேன் சொல்லிருக்கலாம் இல்லையா? அது சொல்றதுக்கு இல்லை இல்லையா? நீங்க பேசுறதெல்லாம் என்ன? தமிழ்நாட்டு மக்கள் என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு முட்டாள்களா? நீங்க பண்ற விஷயம் எல்லாம் கேட்கறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாஜக எதிர்த்துட்டு இன்னைக்கு ஒன்னு சேர்ந்து இல்ல திரு பிரகாஷ் கூட சொன்னாரு, 2 வருஷம் நீங்க எதிர்த்தீங்க, பாஜக பூச்சாண்டி காமிச்சீங்க,
4 வருஷம் திமுக காட்டுதுன்னு இன்னைக்கு நீங்க சொல்லலாமா? அதை ஏத்துக்குவாங்களா? அதாவது இதே மேடையில் எல்லா பத்திரிகைகளும் என்ன சொன்னீங்க? அதிமுக கூட்டணிக்கே ஆள் இல்லை, கூட்டணிக்கே யாரும் போக மாட்டேங்கிறாங்க, அதிமுக கூட்டணியே கிடையாது. 24 எலெக்ஷன் 26 லட்சம் அதிமுக அழிஞ்சு போச்சு, அதிமுக யாரும் மதிக்கிறதே இல்லை, இப்படித்தானே இந்த பத்திரிகைகள்லாம் சொன்னீங்க. இன்றைக்கி என்னாச்சு? என்ன நடந்தது? இதெல்லாம் நான் வெளியே சொல்ல முடியாது, உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு அரசியலில் எவ்வளோ டிப்ளமேட்டிக்காக என்ன நடக்கணும்னு சொல்லி கரெக்டாக அந்த எத்தனை மணிக்கு இங்கே மீட்டிங் போட்டுருந்துச்சு சார்? 11:30 மணிக்கு போட்டுருந்துச்சு. எத்தனை மணிக்கு நடந்துச்சு? எத்தனை மணிக்கு மீட்டிங் நடந்துச்சு? 5 மணிக்கு நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? இதெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை, அண்டர்ஸ்டுட், உங்களுக்கு தெரியும். அதனால் இனி இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு. இனி 10 மாதம் இருக்குது. இந்த 10 மாதத்தில் எப்படி கூட்டணி அமையுது, அது எப்படி திமுக சவாலாக இருக்குது, எப்படி திமுக பதட்டப்பட போகுது அப்படிங்கிறது இங்கே பார்க்க. அந்த அரித்மெட்டிக் ஒர்க் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி நான் என்ன சொல்கிறேன், அதான் திருப்பி ஃபஸ்ட்டு சொன்னேன். இந்த அரித்மெட்டிக் இன் தி லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி பப்ளிக், பார்ட்டியுடைய நலன் ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்களோ பொதுமக்களுடைய எதிர்பார்ப்புக்கு இணங்க சில மனமாச்சரியங்களை மறந்து சில வல்லின மெல்லினங்களை உணர்ந்து தேர்தலில் வாக்கு அரசியல் பண்ண வேண்டும், வாக்கு அரசியலில் வெற்றி பெற வேண்டும், தேர்தலில் வெற்றி பெற்றால்தான் ஆட்சிக்கு வர முடியும் என்ற நிலையில் ஒரு கூட்டணி பல தரப்பிலிருந்தும் பல வல்லின மெல்லினம் கலந்து பேசி முடிவெடுத்து ஒரு கொண்டு வந்தது. இது மிகப்பெரிய ஒரு சாதுரியமான ஒரு சாணக்கியத்தனமான ஒரு அரசியல். ஏன்னா இப்போ இருக்க இவ்வளவு பேசுகிற இந்த பத்திரிகையாளர்கள் சார் அவ்வளவு ஊழல் நடக்குது, இன்னைக்கு ஒரு மினிஸ்டர் பேசுகிறாரு, அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. ஒரு பத்திரிக்கை நாட்டில் நடக்கிற நல்லதையும் பேசணும் கெட்டதையும் பேசணும் சார். அவங்க ஒரு விசில் ப்ளோயர் சார், அவங்க ரோல் மகத்தான ரோல் சார், அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் பாராட்டுங்க, சில விஷயங்கள் திமுக செஞ்சிருக்கு பாராட்டுறீங்க, எஸ் நானும் தான் பாராட்டுறேன். ஆனால் சில விஷயங்கள் மக்களுக்கு எதிரான விஷயங்களை நாங்கள் அரசியல்வாதி திமுக சொல்லுவோம், அது வேறு விஷயம், நாங்கள் கட்சிகள். ஆனால் பத்திரிகையாளர்கள் எஸ் நீங்கள் செஞ்சு தப்புங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை விடுங்க, கூட்டணி கட்சிகளே செய்ய மாட்டாங்க. ஒரு கூட்டணி இருக்குது, ஒருத்தர் சொல்கிறார் நேற்று இந்த டாஸ்மாக் 1000 கோடி ஊழலே இல்லைங்கன்றார். ஊழலே இல்லைன்னா அவங்க மேலே இந்த இடி மேலே மாநில ஸ்டேட் கேஸ் பண்ண வேண்டியதானே? சரி, ஓகே. இல்லை என்னன்னா அண்ணன் லாஸ்ட்டில் சொன்னதை வந்துடுறேன், டாஸ்மாக் ஊழலே இல்லைன்னு சொல்லி சொன்னாருன்னு. உண்மை தானே? ஈடி எதுக்கு அப்புறம் சும்மா போயிருக்கான்? அது எல்லாத்தையும் தூக்கிட்டு போக வேண்டியது தானே? ஆனா இருங்க ஒரு நிமிஷம். ஏன்னா அவன் நோட்டுறதுல பாத்தீங்கன்னா 34 கேஸ் உங்க கேஸ், அதிமுக கேஸ். அதனாலதான் அவன் அமைதியா போயிருக்கான், நீங்க போய் சரண்டர் ஆயிருக்கீங்க. அறிக்கை விட்டுறாங்க. நான் முடிச்சிடுறேன். 2வது மேட்டர், அண்ணன் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, நீங்க போன எலெக்ஷனோட இதுல என்னெல்லாம் சொன்னீங்க, முன்னாள் அமைச்சர்கள்லாம் எம்ஆர் விஜயபாஸ்கர் பத்தி மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் என்ன எங்க கழிந்துட்டு இருக்காரு அவர் தெரியும் அவருக்கு. அதனால இவங்க இம்யூன் ஆகிறதுக்காக இவங்களுடைய விஷயங்கள்லாம் மறைக்க வேண்டி மீண்டும் போய் கூட்டணியே அமைக்க மாட்டோம், ஜனவரி 2024 எஸ்டிபிஐயோட மேடையில எடப்பாடி என்ன பேசினாருன்னு எல்லா சினிமாவும் பார்த்துட்டு இருக்காங்க. அதையும் மீறி நீங்க தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மட்டும் தமிழ்நாட்டை அடமானம் செய்ய துணிந்த நீங்கள் எப்படி தமிழ்நாட்டு மக்கள் நல்லது செய்வீங்க? அதான் மக்கள் கேட்கிறாங்க.